அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது மசால் வடை மோர் குழம்பு. இதுக்குள்ள பொருட்கள் எல்லாமே தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். கடலைப்பருப்பு 150 கிராம் எடுத்திருக்கேன். அதோட வரமிளகாய் ஒரு 7 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதை 2 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கணும். கடலைப்பருப்பு 2 ஹவர்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கடலைப்பருப்பு தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக நாம் அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்தது இதோட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையும் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறது நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். இதோட நமக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கணும். அடுத்தது 6 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இதோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்தேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறைய போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை சின்ன சின்ன உருண்டையாக நாம் உருட்டிக்கலாம். உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். உருண்டெல்லாம் உருட்டியாச்சு. இப்போ எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு. இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் வடையை போட்டுக்கணும். நம்ம உருண்டையாக உருட்டியிருக்கோம், அதை கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம எண்ணெயில் போடணும். கொஞ்சம் பாதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ வடை நல்லா வெந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம மோர் குழம்புக்கு என்னென்ன கிரேவி நம்ம அரைக்கணுமோ அதை நம்ம ரெடி பண்ணிக்குவோம். ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி எடுத்திருக்கேன், அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் சின்ன டேபிள் ஸ்பூனால் ஜீரகம், இது எல்லாமே ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்துருக்கேன். இதோட 2 வரமிளகாவையும் சேர்த்து ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கணும். இதோட ஒரு பச்சை மிளகாய். அடுத்தது அரை மூடி தேங்காய் துருவல், இதையும் சேர்த்துட்டு நாம் இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அதாவது ரொம்ப நெய்ஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரப்பாகவும் இல்லாமல் அந்த மாதிரி பதத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வடை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இப்போ நாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தயிர் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இது நான் முதல் நாளே உரகுத்தி வச்சுருந்தேன். உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உரகுத்திக்கணும். இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இது வெண்ணெய் இல்லாத பாலில் நம்ம உரகுத்தினோம்னா உங்களுக்கு மோர் குழம்பு நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இதில் தேவையான அளவுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது மோர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்தது அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும்.
அடுத்தது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மோரை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது கிரேவியை நம்ம நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். மோர் குழம்பு கிரேவியையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும். உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. நல்லா நுரைச்சி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ நல்லா நுரைச்சி வருது பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக வரணும், கொதிக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு வடை எல்லாத்தையுமே வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அருமையான சுவையான மசால் வடை மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை என்கிட்ட சொல்லுங்கள். ஆல் இன் ஆல் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.